பிரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு பிளவுஸோட பேக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னாக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைனிங்கை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அந்த கரைப்பகுதி நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு கீழே வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி அதை கோடு போட்டுக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பேக் பார்ட் எப்போவுமே கீழே வந்து மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம அந்த 1.5 இன்ச்சு போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம மார்பு சுற்றளவு பார்த்தோம்னா 38 இன்ச்சு இருக்குது. அதை அப்படியே நம்ம மடித்து போட்டு இந்த அளவு ப்ளவுஸை லைனிங் மேலே அப்படியே வச்சு அதோட இருக்கிற அளவு அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க் பண்ண போகிறோம். கழுத்தோட அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணுறேன். தையலுக்கு அடித்து நம்ம திருப்பினோம் அப்படின்னா அந்த கீழே அந்த 3.5 இன்ச்சு கேப் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம் இடுப்பு சுற்று பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அளவு மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா அந்த பேக் சைடு டாட் வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம பிடிப்போம் இல்லைங்களா, அதனால் நம்ம இப்போவே எக்ஸ்ட்ரா மார்க்கிங் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு வைக்கிறேன். அது 3.25 இன்ச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா அடித்து திருப்பும் போது 3.5 இன்ச்சுக்கு நெக்கோட வித்தின் வந்துடும். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து கரெக்டாக அதில் இருக்கிற அளவு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து தையல் மார்க் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாம்போல் வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரையும் இடுப்பு பகுதியும் டைட்டாக நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட உயரம் கிடச்சிரும். அந்த உயரத்தை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கேல் வச்சு நம்ம எல்லாமே அந்த மார்க்கிங் பண்ணதெல்லாம் கோடு போட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். எனக்கு இந்த கொஞ்சம் கிராஸாக வந்துருச்சு இந்த ஷோல்டரோட கோடு, அதனால் நான் மறுபடியும் அதை சரி பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் போட்டுக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா தையலுக்காக. அதுக்கப்புறம் ஹாம்போல் கோடு வரைஞ்சிட்டு அந்த கழுத்துக்கும் நம்ம வந்து அந்த டைமண்ட் ஷேப் போடணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கும் நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஹாம்போல் வந்து நம்ம 2 சைடுமே வந்து கோடு போடணும். அதனால் கோடு போட்டு முடிச்சுட்டு அந்த ஹாம்போல் ஜாயிண்ட்டுக்கும் இடுப்பு ஜாயிண்ட்டுக்கும் இடையில நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 தையல் போடுவோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி அதையும் கோடு போட்டுக்கிறோம். இந்த ஷோல்டர் வந்து அந்த தையலுக்கு விட்டுருக்கிறத வந்து நம்ம அளவெடுக்காமல் அதுக்கு கீழே அளவெடுத்தோம்னாக்க 5.5 இன்ச்சு வருது. 5.5ல் பாதி வந்து 2.25 மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹார்மோல் ஸ்கேலை வச்சு நான் ரவுண்டு போட்டுக்கிறேன். ரவுண்ட் போட்டோம்னா எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் வரும். அதே போல் அந்த கழுத்துக்கு வந்து டைமண்ட் ஷேப் வேணும் இல்லைங்களா, கீழ் மார்க்கிங்லேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸுக்கு உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அது அப்படியே கோடு போட்டு போகிறேன். கிராஸாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மேலே ஷோல்டருக்கு இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் அப்படியே வளைஞ்ச மாதிரி கோடு போட்டோம் அப்படின்னாக்க டைமண்ட் ஷேப் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேக் பார்ட்டோட மார்க்கிங். இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங் கிளாத் மேலே அப்படியே இதை அப்படியே கட் பண்ணி லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் பேக் பார்ட்டில் எப்போவுமே வந்து கட் பண்ணும்போது இந்த கழுத்துக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா ஷோல்டருக்கு, அதை வந்து நான் கட் பண்ணவே மாட்டேன். அதை வந்து நான் அப்படியே விட்டுட்டு அந்த கழுத்தோட ஷேப் மட்டும் கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம அதை கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல பீஸ் மேலே வச்சு தைக்கும் போது ஒரு சில பேருக்கு ஷோல்டர் ஃபால் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப லோவாகிறதுனால ஷோல்டர் ஃபால் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் எப்போவுமே எல்லா இப்படி தான் வச்சு கட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இதோட நாட்செல்லாம் போட்டு முடிச்சு பார்க்கவே இந்த டைமண்ட் ஷேப் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை வந்து நல்ல பீஸ் மேலே நம்ம அப்படியே எடுத்து போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு இருந்தால் கூட போதும். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கீழே நம்ம என்ன பண்ணணும்னாக்க அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்படி போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், இப்படியே வச்சுட்டோமா லைனிங் கிளாத்தை நல்ல பீஸ் மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம அடித்து திருப்பினதுக்கு அப்புறமா லைனிங் கிளாத்தையும் நல்ல பீஸையும் அடித்து திருப்பினதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி தைக்கும் போது அப்போ வந்து அந்த ஏற்ற இறக்கம் எதுவும் வராது இல்லைங்களா, அதனால நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சு கட் பண்ணி நம்ம தைக்க போகிறோம்.
அடுத்தது இது எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். ரெண்டு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நமக்கு இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அதனால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த தையலெல்லாம் உள்ளே போகணும் இல்லைங்களா, அதனால் நல்ல பீஸ் உள்ளே வர மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஃபூட்டர் அளவு நம்ம வந்து தையல் தைக்க போகிறோம். இது பார்த்திங்களா இந்த மாதிரி சின்னதாக வர மாதிரி நம்ம தைச்சிட்டு வரணும். தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து ஊசி வச்சும் திருப்பலாம், இல்லைன்னா இது திருப்புறதுக்கு ஒரு நீடிலும் இருக்குது. ஆனால் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி குச்சி வச்சு தானே திருப்புவேன், இல்லாட்டி ஊசி வச்சு திருப்புவேன். ரொம்ப மெலிசான துணியாக இருந்தால் ஊசி வச்சு திருப்புவேன். இது வந்து கொஞ்சம் திக்கான துணி அப்படிங்கிறதுனால நான் குச்சி வச்சு திருப்பிக்கிறேன். இப்படி இந்த ஜாயிண்ட் போட்ட இடத்துல மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. இந்த ஜாயிண்ட் கிட்ட மட்டும் கொஞ்சம் இப்படி ஆகும். பீஸ் பத்தலைங்கிறதுனால தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆனால் ஜாயின் போடாமல் ஸ்டிச் பண்ணால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வந்து ரோப் வந்து டேமேஜ் ஆகாது. இப்படி நம்ம ஜாயின் போட்டோம்னா அவங்க ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வாஷ் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா முடிச்சிட்டோம். இந்த ரோப் வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். இதை வந்து சரிசமமாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி பேக் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து உள் பக்கம். ஓகேவா? கலர் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, இதுதான் மேல் பக்கம். மேல் பக்கம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைனிங்கை வச்சு பின் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குது நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 2.25 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது தையலுக்கு இது ஜாயிண்ட்டு போயிடும். அதுக்கப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் தையலுக்கு போகிறது, கீழே இருந்து தான் 2.25 இங்கே இருக்கா, இங்கே நாச்சு போட்டுக்கணும். நம்ம இங்கே வந்து இப்படி இந்த மார்க்கிங் இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நாச்சு போட்டுக்கலாம். ஏன்னா 2 சைடும் சேமாக வரணுங்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த எழுத்தெல்லாம் உள்ளே போகணும்னு நினச்சோம்னா இப்படி எழுத்து மேலே வர மாதிரி வச்சா எழுத்தெல்லாம் உள்ளே போயிடும். நம்பர் இந்த வரைஞ்சது எல்லாமே. ஸோ இப்படி வச்சுட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பின் பண்ணிக்கலாம். தைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். இது வந்து ரவுண்ட் நெக் கிடையாது, டைமண்ட் நெக்கு. அதனால இதோட ஷேப் எல்லாமே கரெக்டாக வரணுங்கிறதுக்காக அந்த எட்ஜில் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜி 3 எட்ஜிலையுமே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி இங்கே வச்சுட்டு இந்த ரோப் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோப் இந்த நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே இப்படி மேலே வச்சு தைக்கக்கூடாது. இந்த நல்ல பீஸுக்கும் லைனிங்க்குக்கும் உள்ளே வச்சுட்டு இந்த கிளாத் இந்த ரோப் வந்து கொஞ்சமாக வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு 1/2 இன்ச் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் போட போகிறோம். இதே ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கில் கொண்டு வந்து அப்படியே நிறுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணணும், கிளாத்தை வந்து திருப்பணும். ஊசியை இறக்கிட்டு திருப்பணும். திருப்பி அதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே கொண்டு வந்து ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை திருப்பணும். ஒரு 1/4 இன்ச் கேப்பு கரெக்டாக இருக்கணும். எங்கேயுமே எக்ஸஸாக விடக்கூடாது, ஃபினிஷிங் மாறி போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த மார்க்கிங்கில் கொண்டு வந்து அழகாக அந்த ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்படியே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ஊசி இறக்கி நிறுத்திட்டு இன்னொரு ரோப் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோப்பை இந்த நல்ல பீஸுக்கும் இந்த லைனிங் கிளாத்துக்கும் சென்டரில் அந்த நாச் போட்டுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 இன்ச் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பின் பண்ணதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த உள் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அப்படியே அந்த 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அப்படி என்ன பண்ணலாம், இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த சேஃபெல்லாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? இப்போ இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் இப்படி இருக்கா, இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
நாச்சு போட்டு விடணும். சின்ன சின்னதாக வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விடணும் லைட்டாக. அந்த முனையில் தான் நல்லா கட் பண்ணி விட்டோம்னா அந்த ஷேப் வந்து சூப்பராக வரும். ஓகேவா? இப்படி நாச்சு போட்டு விட்டணும். நாச்சு போட்டு விட்டுட்டு நாச்சு போட்டு விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைனிங் பீஸை அப்படியே திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா போட்ட இருக்கு இல்லையா அது மேலே இப்படி திருப்பிட்டு அது மேலே என்ன போட போகிறோம், தையல் படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல் போட்டுட்டு அந்த எட்ஜு அந்த மார்க்கிங் போட்டு நம்ம நிறுத்தி திருப்பணும் இல்லைங்களா, அங்கே இந்த கிளாத்தை வந்து இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இப்படி அந்த எட்ஜில் வந்து ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த ஷேப்க்கு வந்து நம்ம திருப்பணும். திருப்பிட்டு அதே மாதிரி படிமான தையல் போட்டுட்டு வரணும். அதே மாதிரி கீழேயும் இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் லைனிங் கிளாத்தை மடிக்கணும். மடிச்சுட்டு ஊசியை நிறுத்திட்டு அப்படியே திருப்பி லைனிங் கிளாத் மேலே படிமான தையல் போட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி தான் இந்த முனையிலையும் நம்ம நிறுத்தி இப்படி திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஷேப் வந்து அழகாக இருக்கும். இப்போ இதை திருப்பி பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப் இருக்கா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நல்ல பீஸ் இருக்குல்ல மேலே அது மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வர போகிறோம். ஒட்டின மாதிரியே போட்டுட்டு வரணும் அந்த கிளாத்து. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க டென்ஷன். இப்படியே போட்டுட்டு வந்து வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும், நிறுத்தணும். நிறுத்திட்டு இங்கே கொண்டு வந்து அதே மாதிரி தான் நிறுத்திட்டு அப்படியே கொண்டு வந்து தையல் போட்டுட்டு ரோப் வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரோப் ரெண்டையும் இப்படி சும்மா ஒரு நாட்டு போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க, ஒரு சில பேர் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, தச்ச மாதிரியே தெரியலையே கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் 2வது தையல் போட்டோம்னா பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இப்போது இது என்ன பண்ண போகிறோம்னா அந்த லைனிங் இருக்கு இல்லையா சுற்றியும் தையல் போட்டு இது சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோமா, கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே கீழே வந்து இப்படி மடிச்சுட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ரோப் வந்து நம்ம டெசல்ஸ் வைக்கலாம். மேக்ஸிமம் இதோட லென்த் வந்து 20 இருக்கணும், 20 இன்ச்சு. ஓகேவா, இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கழுத்து பீஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, இதையே வந்து நம்ம வந்து டெசல்ஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். நான் 2 சேம் சைஸில் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இதில் இந்த ரோப் கொண்டு வந்து சென்டரில் வச்சுட்டு இப்போ இதை 2ஆக இப்படி மடிக்கிறோம். ஓகேங்களா, மடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த எட்ஜு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம
இப்படி எடுத்தோம்னா அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் ரெண்டாக மடித்து முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு இதை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டு கீழேயும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.